400 வருஷமா கர்நாடகாவில் இருக்கிற தலக்காடு அப்படிங்கிற ஒரு பகுதியில் நிறைய இடங்கள் மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடக்குது. அதுகிட்ட இருக்கிற மாலங்கி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் கிராமத்துக்கு முழுக்க முழுக்க தண்ணினால மூழ்கடிக்கப்பட்டிருக்குது 400 வருஷமா. அண்ட் இதே 400 இயர்ஸா பார்த்தீங்கன்னா மைசூர் மகாராஜாவோட வம்சத்துல குழந்தையே இல்லாம தத்தளிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஜென்ரேஷன் 2 ஜென்ரேஷன்ல 400 இயர்ஸா. இந்த 3 விஷயமுமே அலமேலம்மா அப்படின்னு சொல்லப்படுற 400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மன்னரோட மனைவி, ஒரு ராணி விட்ட சாபம் அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? அதுனே 2023ல சாபமாவது சாதமாவது என்னது இது சம்பிரதாயம் எல்லாம் பேசிட்டு இருக்க, இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கேட்குறப்ப எனக்கும் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு. ஆனால் 400 வருஷமா ஒரு குடும்பத்தில் வாரிசே இல்லாமல் கஷ்டப்படுற ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன் இட் டசன்ட் ஹேப்பன் ஆஃபன், கரெக்டா? அந்த மாதிரி என்ன நடந்துச்சு? தலக்காடு அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பகுதி ஒரு ரிவர் பெட்டில் இருக்குது. ஜென்ரலாக சாண்ட் டியூனுக்குள்ள, அதாவது மணலுக்குள்ள புதஞ்சு போகிற இடங்கள் டெசர்ட்டுக்கு நடுவில் இருக்கும். ஆனால் ஆத்தோரத்தில் ஒரு மொத்த சிட்டியை மணலுக்குள்ள புதஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 30 கோவில் இன்னமும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, மணலுக்குள்ள இருந்து இன்னும் எடுத்துட்டு இருக்காங்க. மாலங்கிங்கிற ஒரு கிராமம் தண்ணிக்குள்ள போயிருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆமா அப்படின்னு சொல்றாங்க. எப்படி உண்மையிலே இப்படிலாம் நடந்துச்சு? அலமேலம்மா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ராணி விட்ட சாபம் என்ன? 400 வருஷமா எந்த லேடி, அதாவது எந்த குவீன் அவங்களுக்கு சாபம் விட்டாங்களோ அவங்களே மைசூர் மகாராஜா வம்சம் இன்னமுமே ஒரு தங்க சிலையா வச்சு ஒவ்வொரு நவராத்திரியும் அவங்கள கும்பிட்டுட்டு ஏன் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன, கதை என்ன, எல்லாத்தையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க போறோம். உண்மையிலே சொல்றேன், நம்பிக்கைக்கும் சரி யதார்த்தத்துக்கும் சரி ஒரு சின்ன நூலளவு தான் வித்தியாசம் இருக்குது. இந்த இடத்துல நம்பிக்கையா கோயின்சிடன்ஸாங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஒரு பயங்கர எக்ஸைட்டிங்கான ஸ்டோரி. நீங்களும் நானும் கர்நாடகாவுக்கு போய் டைம் டிராவல் பண்ணி 400 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்க போறோம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். நம்மளோட கதை எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 சண்டை போட்டுட்டு இருக்கிற உடையார் மன்னர்களுக்குள்ள ஆரம்பிக்குது 1399ல. ஸோ ரொம்ப 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 வருஷத்துக்கு முன்னாடி, ஓகேவா, கிட்டத்தட்ட 600 இயர்ஸ்க்கு முன்னாடி யதுரய உடையார் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் ஒரு அரசை மைசூர்ல உருவாக்குறாரு. இதுக்கப்புறம் இவரோட குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேர் கிளை மன்னர்களாக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இயர் 1612, அதாவது 400 இயர்ஸ்க்கு முன்னாடி 2 ராஜாக்கள் இருக்காங்க. ஒருத்தர் திருமலை ராஜா, இன்னொருத்தர் ராஜா உடையார் அப்படிங்கிற 2 பேர் இருக்காங்க. திருமலை ராஜாவும் சரி ராஜா உடையாரும் சரி 2 பேருமே மைசூரை மொத்தமா நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கணும், ஸ்ரீரங்கப்பட்டினத்தை கேபிட்டல் ஆக்கணும், இந்த மொத்த இடத்தையே நம்ம தான் ஆட்சி செய்யணும்னு சொல்லி ரொம்ப அம்பிஷியஸா இருக்கிறவங்க. அப்படி ஒரு பிளான் நம்ம திருமலை ராஜா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ராஜா உடையார் அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு மன்னனை 2 பேருமே ஒரு இடத்துக்கு தான், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி பொன்னியின் செல்வன் மாதிரி அந்த ஒரு இடத்துக்கு தான் ஆட்சி செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ நம்மளோட திருமலை ராஜா அப்படிங்கிறவர் ராஜா உடையாரை இன்வைட் பண்றாரு. சரி, ஓகே ராஜா, இந்த ஒரு இடத்துக்கு தான் நம்ம கம்பீட் பண்ணிருக்கோம், நம்ம ஏன் நேரில் உட்காந்து பேசக்கூடாது, நீ வாயேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ராஜா உடையாருக்கு ஒரு பர்டிகுலர் லீடு கிடைக்குது. அதாவது கிங் 1 கிங் 2 இன்வைட் பண்றாரு. கிங் 2க்கு ராஜா உடையாருக்கு ஒரு ஒற்றன் ஒரு செய்தி சொல்றான். என்ன செய்தி சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ராஜா, நீ அங்க போனதுக்கு அப்புறம் உன்னை போட்டு தள்ளணும்னு முடிவு பண்றாங்க. ஒரு மிகப்பெரிய போர் வச்சு சண்டை போட்டு பல பேர் இறந்து ஆட்சியை பிடிக்கிறது அதுக்கு ரொம்ப டஃப்பான விஷயம். ஒரு ராஜாவை போட்டு தள்ளிட்டானா அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஏத்துப்பாங்க. நேற்றுக்கு தான் அந்த செங்கோல்ங்கிற மேட்டரை பத்தி எல்லாம் பேசணும்ல. ட்ராய் படத்துல கூட பாத்தீங்கன்னா செப்டரை கொடுப்பாங்க. அந்த இடத்தை யாரு பிடிக்கிறாங்க, எதுக்கு தேவையில்லாம பெரிய போர், ஓகே இவன் தான் புது ராஜாவான்னு பார்த்துட்டு போற மாதிரி ராஜாவை போட்டு தள்ளிட்டா மொத்த போரே நடக்காம ஜெயிச்ச மாதிரி ஆயிடும். ஸோ திருமலை ராஜா அப்படிங்கிறவர் ராஜா உடையாரை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்றாரு. அதுக்காக தான் கிங் 2 சீக்கிரட்டா இன்வைட் பண்ணியிருக்காரு, யாருக்குமே தெரியாம, படையெல்லாம் வேணாம், நீ மட்டும் வாத்தல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காருன்னு ஒரு ஒற்றன் செய்தியை சொல்றான். ராஜா உடையார் இது ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு அவர் சீக்கிரட்டான பிளானுக்குள்ள இன்னொரு சீக்கிரட்டை போடுறாரு. ஓ, என்னைய போட்டு தள்ளலாம் நீ பிளான் பண்றியா, நான் மொத்த படையை வச்சு உன்னைய போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ திருமலை ராஜா அப்படி இன்வைட் பண்ற கிங் இருக்காருல்ல, அவர் ஆல்ரெடி ஒரு உடம்பு சரியில்லாம ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல தான் இருந்துட்டு இருக்காரு, ஓகேவா. ஸோ அவர் சீக்கிரட்டா இதுக்கு தேவையில்லாம போர்ல போய் சண்டை போட்டுட்டுன்னு யோசிச்சுட்டு இவரை சீக்கிரட்டா கூப்பிட்டு போட்டு தரலான்னு யோசிக்கிறப்போ இவர் ஆள் வச்சு இவரும் சீக்கிரட்டா போறாரு. அந்த ஒரு மீட்டிங்ல யாரை இன்வைட் பண்ணாங்களோ, போட்டு தள்ளுறதுக்கு யாரை இன்வைட் பண்ணாங்களோ, ராஜா உடையார் சுதாரிச்சு திருமலை ராஜாவை போட்டு தள்ளிடுறாரு. இன்னும் சில பேர் இருந்துகிட்டு இல்ல உண்மையிலே அவங்க பேட்டில் தான் சண்டை போட்டாங்க, அதுல தான் திருமலை ராஜா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு என்ன மேட்டர்னு தெரியல, பட் பேசிக்கா இந்த திருமலா ராஜா அப்படின்னு சொல்லப்படுறவர், திருமலைன்னு இருந்தேன், சரி தமிழ் கொஞ்சம் மிக்ஸ் ஆயிடுச்சு, திருமலா ராஜா அப்படிங்கிறவர் பேசிக்கா இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் ராஜா உடையாருங்கிறவர் கம்ப்ளீட்டா மைசூரை கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. இப்போ இந்த திருமலா ராஜாவுக்கு பாத்தீங்கன்னா 2 மனைவிகள் இருக்காங்க. அதுல ஒரு மனைவி யாருன்னு பாத்தீங்கன்னா அலமேலம்மா அப்படிங்கிறவங்க. அலமேலம்மா அழகோட ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம்.
அலமேலம்மாவை வந்து அட்மையர் பண்ணாத ஆட்களே கிடையாது அந்த ஏரியாலேயே. அந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பர்டிகுலர் பர்சன் அலமேலம்மா. ஆனால் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் விதவையாகிறாங்க. கரெக்டாக அந்த காலத்தில் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒருத்தங்க விதவை ஆகிட்டாங்கன்னா இன்னைக்கே வந்து நம்ம சீரியலில் வந்து வெள்ளை சேலெல்லாம் கெட்ட விடுவாங்க. அன்னைக்கு எவ்வளோ கொடுமை பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க கிட்ட இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ண முடியாது, பொட்டு வைக்க முடியாது, மேக்கப் போட்டுக்க முடியாது, பன்னீரில் குளிக்க முடியாது, ரோஸ் பெட்டல்ஸில் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ அப்போ வந்து அலமேலம்மா வந்து ஆனால் ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். ஆஸ் மச் as she was beautiful, அலமேலம்மாவுக்கு வந்து நிறைய நகைகளை வந்து நம்மளோட திருமலை ராஜா வந்து போட்டு வச்சிருக்காரு. இரண்டாவது மனைவி ரொம்ப பிரிட்டியான ஒரு பர்சன்கிறதுனால நிறைய வைரம், வைடூரியம், தங்கம்னு சொல்லி இழைச்சிருக்காரு. இந்த ஜுவல்ஸ் எல்லாம் வந்து யார்கிட்ட இருக்குது? அலமேலம்மா கிட்ட இருக்குது. அலமேலம்மா வந்து அதே நேரத்தில் ரங்கநாயகி அம்மன் கோவில்னு அங்கே ஒன்று இருக்குது. ஸோ அந்த அம்மன் கோவில் மேலே வந்து பயங்கரமான பக்தி இருக்கிறவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே என் கணவன் இறந்துட்டாரு, நான் இதெல்லாம் போட முடியாது, என் நாடு இன்னொரு மன்னன் கிட்ட போயிடுச்சு, ஆனால் இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் சாமிக்கு போடலாம்ல, நான் தான் போட முடியாது, ஆனால் இந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் சாமிக்கு போடலாம்னு சொல்லிட்டு. அண்ட் ராணியோட நகை அப்படின்னு சொல்றப்ப வந்து அது ஊரையே வாங்குற அளவுக்கு மிகப்பெரிய நகைகளாக இருக்கும், ரொம்ப குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம அலமேலம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரங்கநாயகி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு பர்டிகுலர் அம்மன் கோவிலில் வந்து அவங்களோட நகை எல்லாத்தையுமே சாத்தி வைக்கிறாங்க. ஓகேவா? அந்த அம்மனுக்கு இவங்களே போட்டு வச்சுட்டு இருக்கிறது. அங்கே இருக்கிற ப்ரீஸ்ட் எல்லாம் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க, நீ ஒரு பெண், நீ எப்படி கர்ப்ப கிரகத்துக்குள்ளே வரலாம், நீ எப்படி அம்மனுக்கு சாத்தலாம், இதுக்கு முன்னாடி நீ ராணியாக இருந்திருக்கலாம், இப்போ நீ ராணி கிடையாது, மன்னன் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு லோக்கலாக ஒரு பிரச்சனை வருது. அலமேலம்மா இருந்துக்கிட்டு, இல்லை பரவாயில்ல, நான் வந்து ரொம்ப இவங்களை வேண்டுறேன், எனக்கு பிடிச்ச ஒரு இஷ்ட தேவதா, பிடிச்ச கடவுள், நான் ஏன் நகையாக உங்களுக்கு நான் இந்த நகையை நான் போட முடியாது, இந்த எல்லா பொண்ணையும் வந்து நான் வந்து யாருக்கோ எதிரி மன்னனுக்கு கொடுக்குறதெல்லாம் சாமிக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இதை அப்போஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. பட் அங்கே இருக்கிற லோக்கல் ப்ரீஸ்ட் எல்லாருமே வந்து சைடு கட்சி மாறிட்டாங்க. ஸோ புது கவர்மெண்ட் வந்ததுனால புது மன்னனுக்கு வந்து ஜாலர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜா உடையார் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து, ஏன் நீங்கள் புது கிங்குங்கிறீங்க, ஆனால் உங்களோட முந்தின கிங்கோட ஒய்ஃப் வந்து உங்களை மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க, நியாயமாக அந்த தங்கம்லாம் உங்களுக்கு, அவங்களே உங்களுக்கு தான் சொந்தம், ஆனால் இவங்க வந்து தங்கத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களும் உங்ககிட்ட வர மாட்டேங்கிறாங்க, எல்லாமே வந்து அவங்க சாமிக்கு போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ராஜா உடையார் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியா அவங்களை கூப்பிட்டு வாங்க, யார் அங்கே அவரை இழுத்து வாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்டர் பண்ணுறாரு. அந்த இடத்துல அலமேலம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட தங்கம், வைரம் எல்லாத்தையுமே ராஜாக்கள் எடுக்க போகிறாங்கன்னு தெரியுது. எல்லாத்தையுமே புது ராஜா, அவங்க கணவனை கொன்ன ஒருத்தன் வந்து அவங்களோட வைரம், வைடூரியம், அவங்க கணவன் எது போட்டு வச்சாங்களோ எல்லாத்தையும் பிடுங்க போகிறான்னு தெரியுது. அப்போ அலமேலம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கெஞ்சுறாங்க. முதல்ல வேணாம் விட்டுருங்க, நான் பாட்டுக்கு சாமியோடு இருந்துட்டு போயிடுறேன், என் கணவனை நினச்சே வாழ்க்கையை ஓட்டிடுறேன், கேட்கல. இன்னும் படைகள் பெருசாக வர ஆரம்பிக்குது, இவங்க கெஞ்சுறதை கேட்க மாட்டேங்கிறாங்க, இவங்களே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியுறப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து நீ எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த எல்லைக்கு போய் நிற்கிறாங்க. நான் நிம்மதியாக என் கணவனை, செத்து போன என் கணவனை நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சா அதை கூட நீ விட மாட்டேங்கிற, சாமிக்கு போட்ட நகையை கூட நீ திருடிட்டு போகணும்னு நினைக்கிற, அதனால நான் உனக்கு ஒரு சாபம் விடுறேன். இந்த ஊர் அவங்க தலைக்காடுல நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இந்த தலைக்காடே வந்து மண்ணுக்குள்ள புதஞ்சிரும், நீ இந்த இடத்த தானே ஆட்சி செய்யணும்னு வந்த, இந்த இடம் தானே ஃபெர்டைலா இருக்குன்னு நினைச்சு வர, இந்த தலைக்காடே மண்ணுக்குள்ள போயிடும். அடுத்து அந்த மாலங்கி அப்படின்னு சொல்லப்படுற கிராமம், அது வந்து சுழர் நீருக்குள்ள போயிடும், தண்ணி வந்து அடிச்சு அந்த கிராமமே வந்து ஒரு ஃபெர்டைலாக இல்லாமல் தண்ணிக்குள்ளே போயிடும். அண்ட் மூணாவது, இது எல்லாத்தையும் உன்னோட பேர் நிற்கணும்னு தான் நினச்ச, உனக்கு குழந்தைய பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு 3 பயங்கரமான சாபத்தை. அவங்களுக்கு மட்டும் இல்லை, மைசூரில் அரியணையில் என் கணவனை தவிர உட்கார்ந்த எவனுக்குமே குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டு சாபம் விட்டுட்டு அவங்க கிட்ட இருக்கிற நதியில் குதிச்சு இறந்து போயிடுறாங்க. ஓகேவா? இப்போ இவங்க இறந்து போனதுக்கப்புறம், இதுதான் காவேரி, அங்கேருந்து கிளம்பி பொன்னியின் செல்வன் மாதிரி பொன்னி நதி இங்கே வருது, பொன்னி நதி வந்து அங்கேருந்து இங்கே வர ஆரம்பிக்குது. ஸோ அங்கே குதிச்சு இறந்து போயிடுறாங்க. ஸோ இவங்க இறந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மன்னன் கிட்ட வந்து இந்த செய்தியை போய் சொல்கிறாங்க. யார்? ராஜா உடையார்கிட்ட. இல்லை, அவங்க வந்து நாங்கள் எப்படியாவது அந்த நகையை எடுத்துடணும்னு நினச்சோம், ஆனால் அந்த நகையும் அவங்க எடுத்துக்கிட்டு அவங்களும் அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சு இறந்து போயிட்டாங்க, எங்களால் எடுக்க முடியல அப்படிங்கிறாங்க. ராஜா உடையார் வந்து ரொம்ப போல்டான ஒரு ஆள், போர்லாம் ஜெயிக்கிற ஒரு ஆள், வார் ஸ்ட்ராட்டஜிலாம் யோசிக்கிற ஒரு ஆள். ஆனால் ஒரு பொண்ணை வந்து இவ்வளோ கொடுமைப்படுத்தி சாவடிச்சிட்டோமே, ஒரு ராணியை போய் இப்படி சாகடிச்சிட்டோமேங்கிற கில்ட்டில் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட முடியை கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலமேலம்மாவோட முடியை எடுத்துகிட்டு வராங்க அவங்க ஊருக்கு. எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு தங்க சிலையை வந்து அலமேலம்மாவுக்கு உருவாக்குறாங்க. அலமேலம்மா, அதாவது இன்னைக்கு நீங்கள் மைசூர் பேலஸ்னு ஒன்று பார்க்குறீங்களா, அதுக்குள்ளே நான் சொல்கிறேன் இன்னமும் இருக்குது. இந்த மைசூர் பேலஸ்க்குள்ள, இன்னைக்கு இருக்கிற மைசூர் பேலஸ், தசரானாலே இந்தியா ஃபுல்லாக மைசூர் பேலஸ் தான் யோசிப்பேன். இந்த மைசூர் பேலஸ்க்குள்ள அலமேலம்மாவோட முடியும் அவங்களுக்குன்னு ஒரு தங்க சிலையும் வந்து யாரு 400 வருஷத்துக்கு முன்னாடி ராஜா உடையார் வந்து செய்கிறாரு. செஞ்சு அவங்கள வந்து அங்கே பத்திரமா பார்த்துக்க, அவங்கள வேண்டிக்கணும், மன்னிச்சிருங்க நாங்கள் தெரியாமல் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிடுறாரு. இது வரைக்கும் இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள், நான் கெத்து, நான் மாசு, நான் இடக்கம் பிடிக்கணும்னு நினைக்கிறவர் வந்து கில்ட்டில் ஒரு பொண்ணை சாகடிச்சிட்டோமே, தற்கொலை பண்ண வச்சிட்டோமே கில்ட்டில் வந்து அவர் இப்படி ஒரு விஷயம் பண்ணுறாரு.
ஆனால் அவங்க விட்ட சாபம் வந்து அடுத்த 400 வருஷத்துக்கு கண்டினியூ ஆச்சுங்கிறது தான் கிரேசியான விஷயம். இதை வந்து லோக்கல் கதையாக மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற ஹிஸ்டோரியன்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கிற ஒரு இடம் வந்து எப்படி மண்ணுக்குள்ளே புதஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறப்போ, அதாவது உண்மையிலே நடக்குது. லேட்டர் பீரியட்ல பார்த்தீங்கன்னா தலக்காடு அப்படிங்கிற பகுதியில் வந்து மணல் வந்து ரொம்ப வீசி வீசி சாண்ட் டியூன் ஃபார்ம் ஆகி அந்த இடம் மண்ணுக்குள்ளே புதையுது. மாலங்கிங்கிற கிராமத்துக்குள்ள வந்து தண்ணி நிறைய ஓட ஆரம்பிக்குது. அண்ட் அதே மாதிரி இருக்கிறதுலே கிரேசியான விஷயம், இது ரெண்டு கூட வந்து நேச்சுரல் கலாமிட்டி யதார்த்தமாக நடந்துச்சு, அதுக்கப்புறம் கதையாக சேர்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இது ஒரு கிரேசியான விஷயம். இந்த மைசூர் அரியணையில் உட்கார்ற யாருக்குமே குழந்தை பிறக்கலங்கிறது தான் கிரேசியான விஷயம். சைல்டுலெஸ், எல்லாருமே குழந்தை பிறக்கலங்கிறதுனால அந்த எங்க ராஜா உடையார்ல ஆரம்பிச்சு இப்போ தான் ஒரே ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு நினைக்கிறேன். 400 வருஷம் கழிச்சு இந்த 400 வருஷம் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா குழந்தையே கிடையாது. அவங்களுக்கு ஒருத்தங்க ராஜாவா ஆவாங்க. இப்போ ராஜா உடையார் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு குழந்தை பிறக்காது. ஸோ அவர் என்ன பண்ணுவாருனால தங்கச்சியோட குழந்தைய வந்து ராஜாவாக்குவார். இப்போ அவங்களுக்கு குழந்தை இருக்காது, அவங்களோட கசின் யாரையாவது வந்து ராஜாவாக்குவாங்க, அவங்களுக்கு குழந்தை இருக்காது, அவங்களோட இன்னொரு கசினை, இந்த மாதிரி கசினை உட்கார வச்சு ராஜாவா மாற்றி இதுவரைக்கும் அங்கே யாருக்குமே குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. இப்போ தான் அங்கே குழந்தை வந்திருக்குது. அங்கே தசரா ஃபெஸ்டிவல் நடக்கிறப்போ ஒரு கிரேசியான ரிச்சுவல் இருக்குது. வெளியே தசரா 9 நாள் நவராத்திரி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலும் அந்த மைசூர் பேலஸ்குள்ள சீக்ரெட்டாக இந்த நவராத்திரி ஃபெஸ்டிவலாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மொத்த உடையார் மகாராஜா குடும்பமும் இன்னமும் அந்த அலமேலம்மாவோட சிலை முன்னாடியும் அவங்களோட முடி இன்னும் அங்கே பத்திரமா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பிரார்த்திக்கிறாங்க, எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட வம்சாவளி வந்து இன்னமும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. 400 வருஷம் கழிச்சு அந்த லீனியேஜில் ஒரு குழந்தை இப்போ ரீசெண்டாக பிறந்துச்சு. அது வரைக்கும் அவங்க உட்கார வச்ச யாருமே வந்து யாருக்குமே குழந்தை பிறக்கலங்கிறது தான் கிரேசியான விஷயம். இந்த மொத்த கதையும் கேட்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது? மதனு, இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை அப்படின்னு தோணுதா? மதனு, அந்த ஊர் வந்து மண்ணுக்குள்ளே போனது நேச்சுரல் கலாமிட்டி, மேபி நடந்துருச்சுன்னு சொல்லலாம். அந்த இன்னொரு கிராமத்தில் தண்ணி வந்தது கூட நேச்சுரல் கலாமிட்டி. ஆனால் இந்த குழந்தையா பிறக்காம 400 வருஷத்துக்கு ஒரு வம்சாவளியே எப்படி இருப்பாங்கங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக கிரேசியாக இருந்துச்சு. சில நொடிகள் வந்து நம்மளுக்கு என்னடா அது அப்படின்னு திகச்சு போக வைக்கும் தெரியுமா? என்னதான் நம்ம வந்து ரேஷனாலிட்டி பேசினாலும் சில விஷயங்கள் எப்படி இது அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கிற ஒரு பர்டிகுலர் கிரேசியான விஷயம் தான் இது. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு, அல்டர்னேட்டிவாக பிறந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஜென்ரேஷனுக்கு குழந்தை பிறக்கும், அடுத்த ஜென்ரேஷன் குழந்தை பிறக்காது, அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வாட் எவர் செட் அண்ட் டன் 400 இயர்ஸ்க்கு ஒரு பேட்டர்ன் ஆஃப் சைல்டுலெஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வம்சாவளியில் இருக்குதுங்கிறது ஆப்சல்யூட்லி கிரேசிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. எனக்கு பர்சனலாக இருக்கிற ஒரு ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலக்காடுக்குள்ளே உண்மையிலே மண்ணுக்குள்ளே புதஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறப்போ ஆமாம், இன்னமும் அங்கே இருக்கிற ஆர்கியாலஜிஸ்ட் வந்து 30 கோயில்களை வரைக்கும் வந்து மண்ணுக்குள்ளேருந்து புதஞ்சு போன கோயிலை இன்னமும் கண்டெடுத்துட்டு இருக்காங்க. அப்போ 400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செழிப்பான ஒரு ஊர் இருந்திருக்குங்கிறது தானே அர்த்தம். சம்டைம்ஸ் பத்தினியோட சாபம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது இந்த மாதிரி சில கதைகளை கேட்குறப்போ தோணுது. பெண் சாபம் அப்படின்னு சொல்லுவாங்களா, பொல்லாததுன்னு. நம்ம ஊரில் ஒரு கண்ணகி இருக்கிற மாதிரி அவங்க ஊரில் வந்து அலமேலம்மாவோட வெர்ஷன் இருந்துட்டு இருக்குது. மதுரையை எரித்தால் கண்ணகி மாதிரி தலக்காடை மண்ணுக்குள் தள்ளினால் அலமேலம்மா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பட் ஆல் தட் செட் அண்ட் டன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது கம்ப்ளீட்டாக கோஇன்சிடென்ட்ஸ்னு நினைக்கிறீங்களா, ஆர் சம்டைம்ஸ் கர்மா ரியலி ஒரு வம்சத்தையே பழி வாங்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி கிரேசியான விஷயங்கள் இந்தியாவில் நடக்கிறத பற்றி நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. எஸ்பெஷலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கர்நாடகாவில் இருந்து பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்க என்னை விட பெட்டரா இது இன்னும் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பை, சியர்ஸ்.